வணக்கம். கல்லூரி காலம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் போன்ற படிப்புகளை பற்றி விரிவாக பேசுவதற்காக நம்மிடையே இந்த அமர்வில் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியின் மாணவர் சேர்க்கை ஆலோசகர் திரு ஜி மணிகண்டன் அவர்கள் இணைந்திருக்கிறார். நேர்களுக்கும் இந்த படிப்புகள் குறித்து ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் திரையில் தெரிகிற எண்ணிற்கு அழைத்து உங்கள் சந்தேகங்களுக்கு விடைபெற்றுக் கொள்ளலாம். நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த என்எம்சியோட பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. எங்க லொகேட் ஆகி இருக்கு, எவ்வளவு மாணவர்கள் கரண்ட்லி அங்க படிச்சிட்டு இருக்காங்க? நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில துடுப்பதி என்ற இடத்துல அமைந்திருக்கிறது. சோ நமது கல்லூரி கடந்த 15 வருடங்களாக சிஏ, சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் படிப்புகளுக்கான ஒரு முழு நேர கல்லூரியாக செயல்பட்டு வருகிறது. சோ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் படிப்பது அப்படின்றது ஒரு பெற்றோர்களுக்கு கடமைன்னு சொல்லலாம், அல்லது மாணவர்கள் அவர்களுடைய பொது அறிவை வளர்ப்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனா அவங்க அதுக்கு மேல படிக்கிறது, +1 +2 படிக்கிறது, இல்ல அவங்களுடைய கிராஜுவேஷன் கோர்ஸ் படிக்கிறது, அல்லது அவங்க ஒரு தொழிற்படிப்பு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்து படிக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு சமூகத்துல நல்ல அந்தஸ்தை கொடுக்கணும், அல்லது பொருளாதாரத்துல அவங்களை முன்னேற்றணும் அப்படின்னா அவங்க என்ன படிப்புகளை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த படிப்பை பேஸ் பண்ணி தான் அவங்க எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போறாங்க அப்படின்றதே டிசைட் ஆகுது. ஸோ இப்போ +2 முடிச்சிருக்காங்க மாணவர்கள், அவங்க பெற்றோர்களும் மாணவர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லா பெற்றோர்களுக்குமே மாணவர்களுக்கும் சரி, அவர்களுடைய கனவா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய குழந்தை வந்து ஒரு 10ஓட 1 11 ஒரு டிகிரி கோர்சஸ் படிக்க கூடாது, அவங்க வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இப்போ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருடைய மைண்ட்லயும் நிற்கிறது ஃபர்ஸ்ட் எம்பிபிஎஸ் இருக்கும், அதே மாதிரி பிஇ இருக்கும், சட்டம் இருக்கும். அதே போலதான் இந்த துறை சார்ந்த, அதாவது வணிகவியல் துறை சார்ந்த தொழிற்படிப்புகள் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி என்று சொல்லப்படுகின்ற சிஏ, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி என்று சொல்லப்படுகின்ற சிஎம்ஏ, அல்லது கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் சிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 படிப்புகளுமே இந்த துறை சார்ந்த தொழிற்படிப்புகள். ஓகே, இந்த படிப்புகள் பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே குறைவாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மள யாருக்கிட்ட கேட்டாலும் அடுத்து என்ன படிக்க போறோம்னா ஒரு இன்ஜினியர், ஒரு டாக்டர் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த படிப்புகளுக்கான, அதாவது நான் சொல்ற எம்பிபிஎஸ்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு பிஇ மாதிரியான படிப்புகள், இந்த படிப்புகளுக்கான கல்வி கட்டணங்கள், இவற்றிற்கான சேர்க்கை முறைகள், இதெல்லாம் பார்க்கும்பொழுது, அல்லது இந்த படிப்பை முடித்தவுடன் வேலை வாய்ப்பின்மை அப்படின்ற ஒரு விஷயம், இதெல்லாம் பார்க்கும்பொழுது தொழிற்படிப்பு அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா சிஏ, சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் கோர்சஸ் இருக்கு. இந்த கோர்சஸ்க்கான ஒரு முழு நேர கல்லூரியாக கடந்த 15 வருடங்களாக செயல்பட்டு வருகிறது நமது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. ஸோ நமது கல்லூரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் மாணவர்களை சந்திச்சு இந்த படிப்புகள் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வுகளை வழங்கி, பல ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு இதற்கான பயிற்சிகளை வழங்கி, பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை இந்த சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் கோர்சஸை முடிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பெருமிதமோட சொல்லலாம். வணிகவியல் துறை சார்ந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இதெல்லாம் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இதெல்லாம் படிக்கிறதுக்கு நம்ம பேசிக்கான கல்வி தகுதி என்ன? இந்த சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் படிக்கிறதுக்கான பேசிக்கான அடிப்படை கல்வி தகுதின்னு என்ன சொல்றீங்க? அதாவது இந்த 3 படிப்புகளுமே ஆடிட்டிங் படிப்புகள் அப்படின்னு சொல்றோம். இந்த 3 படிப்புகளுக்குமான குறைந்தபட்ச கல்வி தகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா +2 பாஸ். ஓகே, சோ ஒரு மாணவர் வந்து +2 முடிச்சிருந்தாருன்னா இந்த படிப்புகள்ல தொடர முடியும். சோ பொதுவாகவே நம்ம வந்து தொழிற்படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு அச்சம் வந்து +2ல ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கணும், அப்பதான் எனக்கு வந்து மெரிட்ல இந்த படிப்புகளுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது எனக்கு வந்து மெரிட்ல கிடைக்கலன்னா அதற்கான சேர்க்கை கட்டணங்கள் அதிகமாக இருக்கும். அப்படியும் இல்லைன்னா இந்த படிப்புகள், அதாவது ஒருவித தொழிற்படிப்புகளை படிக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து நுழைவு தேர்வுகள் இருக்கும், அந்த தேர்வுக்கான ப்ரிப்பரேஷன், அதனுடைய செலவுகளே அதிகமா இருக்கும் அப்படின்ற அச்சம் வந்து மக்கள் கிட்ட இருக்கு. ஆனா இந்த சிஏ, சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் இந்த 3 படிப்புகளுக்குமே குறைந்தபட்ச கல்வி தகுதி அப்படின்றது +2 பாஸ். சோ +2 பாஸ் பண்ணிருந்தா போதும். நான் திருப்பி சொல்ற ஒரே விஷயம், +2 பாஸ் பண்ணிருந்தா போதும். நீங்க வந்து எவ்வளவு மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்கிறீங்க, அல்லது இந்த +2 முடிச்சுட்டு திருப்பி நீங்க ஒரு நுழைவு தேர்வு அந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து இந்த படிப்புகள்ல கிடையாது. இப்ப +2 முடிச்ச மாணவர் இமீடியட்டா இந்த கோர்சஸ்க்குள்ள வரலாம். எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருக்கீங்க, குறைந்தபட்ச மதிப்பெண். ஏன்னா எல்லா மாணவர்களுமே வந்து அவங்க எல்லாருமே 80% அண்ட் அபோவ் தான் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா 80% அண்ட் அபோவ் எடுக்கல அப்படின்னா உடனே வந்து இந்த பசங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ன்றது பாசிபிள் கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு அது ஒரு மைண்ட் செட் இருக்கு, என் குழந்தை வந்து சரியா படிக்க மாட்டான், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், அவனுக்கு வந்து ஒரு டிகிரி கோர்சஸ் இருந்தா போதும், இல்ல +2 அப்புறம் அவன் கண்டினியூ பண்ணுவானே தெரியாது, ஏன்னா வந்து ஒரு 40% 50% எடுத்து பாஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்ற கட்டத்துல இந்த ஒரு தொழிற்படிப்புல தான் இப்படி ஒரு சிறப்பம்சம் இருக்கு. இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க +2ல பாஸ் பண்ணிருந்தா போதும். ஏன்னா நீங்க வந்து 10th எப்படி படிச்சீங்களோ, இல்ல நீங்க எந்த வழி கல்வி, உங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட கைடன்ஸ் கிடைச்சது, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து +2 மார்க்ஸ் வந்து கிடைக்க போகுது. அப்படி இருக்கும்போது +2ல குறைவான மதிப்பெண் எடுத்துட்டாலும்
உங்களுக்கு வந்து படிக்கணும்ன்ற ஆர்வம், நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும், என்னுடைய பொருளாதாரத்தை நான் முன்னேற்றணும், நல்ல வேலை வாய்ப்பு எனக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்தா மட்டும் இந்த படிப்புகள்ல நிச்சயமா நீங்க வெற்றி பெற முடியும். +2 பாஸ் அப்படிங்கிறது குறைந்தபட்ச கல்வி தகுதி அப்படின்னு குறிப்பிடுறீங்க. இப்ப மற்ற கோர்ஸ்களுக்கு எல்லாம் தேவைப்படுற இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள், இல்லாட்டி காமர்ஸ்ல தனியா, அக்கௌண்டன்சில தனியா இவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கணும் அப்படின்னு எல்லாம் தகுதிகள் இல்லையா இந்த கோர்ஸ்க்கு? நிச்சயமா கிடையாது. இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க +2 பாஸ்ன்ற ஒரே ஒரு எலிஜிபிலிட்டி மட்டும் தான் உங்களுக்கு தேவைப்படுகிறது. சோ இன்னும் சொல்ல போனா நம்ம வந்து வணிகவியல் துறை சார்ந்த தொழிற்படிப்புன்னு ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இந்த படிப்புகள் வந்து எல்லாருக்குமான படிப்பு. ஏன்னா +2ல நீங்க வந்து சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கலாம். இந்த கேள்வி எல்லாருக்குமே எழும். ஏன்னா நம்ம 10th முடிச்ச உடனே எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு தொந்தரவுனே சொல்லலாம். ஏன்னா நான் 10th நல்ல மதிப்பெண் எடுத்துட்டேன்னா என்னுடைய ஆசிரியரா இருக்கலாம், என்னுடைய நெய்பரா இருக்கலாம், என்னோட இதற்கு முன்னாடி +2 முடிச்சவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா, நீ 10th நல்ல மார்க் எடுத்திருக்க, அதனால சயின்ஸ் குரூப் எடுத்து படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுவாங்க. சோ இப்ப மாணவர்கள் வந்து அறிவியல் துறை சார்ந்த பயோ கெமிஸ்ட்ரி எடுத்திருப்பாங்க, பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அந்த மாதிரியான படிப்புகளை வந்து எடுத்து படிச்சிருக்கலாம். சோ அப்ப அந்த படிப்புகள் முடித்த பிறகு அதற்கான வாய்ப்புகள், அடுத்த தொழிற்படிப்பு வாய்ப்புகள்ன்றது MBBS, ME மாதிரியான படிப்புகள் தான். அந்த படிப்புகளில் சேர முடியாத மாணவர்களுக்குமான ஒரு நல்ல தொழிற்படிப்பான வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது நம்முடைய CA, CMA மற்றும் CS படிப்புகள் தான். அப்போ உங்களுக்கு இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள், இந்த ஒவ்வொரு பாடத்திலையும் நீங்க இவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கணும், அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இந்த தொழிற்படிப்புல கிடையவே கிடையாது. அதாவது நீங்க தொடங்க போறதே உங்களுடைய CA, CMA, CS படிப்புகள்ல அதனுடைய முதல் நிலைன்னு இருக்கும். மொத்தம் 3 நிலைகள்ல இந்த படிப்புகள் வழங்கப்படுகிறது. அதனுடைய முதல் நிலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா CA, CMA பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. சோ அந்த ஃபவுண்டேஷன்ல இருந்து தான் உங்களுடைய படிப்புகள் வந்து தொடங்க போகிறது. அதற்கு முன்னாடி நீங்க எப்படி படிச்சீங்க? ஸ்டேட் போர்ட்ல படிச்சீங்களா, CBSE படிச்சீங்களா, ஆங்கில வழி கல்வியா, தமிழ் வழி கல்வியா, எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சீங்க, எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்தீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பார்க்கப்படாது. நீங்க +2 பாஸ் அப்படின்ற ஒரே ஒரு எலிஜிபிலிட்டியோட இந்த படிப்புகளை தொடங்கலாம். இப்ப +2ல வேற குரூப்ஸ், இப்ப சயின்ஸ் குரூப் சில பேர் எடுத்துக்கலாம், இல்லாட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கலாம், அவங்க கூட இந்த கோர்ஸ்க்குள்ள போக முடியுமா? நிச்சயமா, அதுதான் நம்ம இப்ப பேசிட்டு இருந்த ஒரு விஷயம். +2ல நீங்க எந்த குரூப் வேணா எடுத்துக்கலாம். ஓகே, நீங்க வந்து அக்கவுண்டன்சி, காமர்ஸ் படித்த மாணவர்களுக்கு மட்டுமான படிப்பு இது கிடையாது. ஓகே, நீங்க ஏன்னா 10th முடிச்ச உடனே தான் உங்களோட கெரியர் பிளானிங் எல்லாருமே பண்றோம். அப்படி பண்ணும்பொழுது அவங்க சயின்ஸ் குரூப் ஏதோ ஒரு காரணத்துக்காக எடுத்திருக்கலாம், சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கலாம், இல்ல ஹிஸ்டரி கூட எடுத்து படிச்சிருந்திருக்கலாம். அவங்களுக்கு வந்து +2 முடிச்ச பிறகு நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்துச்சுன்னா இந்த படிப்புகளை வந்து எடுத்து படிக்கலாம். பொதுவாகவே பெற்றோர்களுக்கு வந்து இதனுடைய அச்சம் இருக்கும். ஏன்னா +1 +2 வரைக்கும் என் பையன் வந்து சயின்ஸ் குரூப் படிச்சுட்டான், அவனுக்கு வந்து பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மாதிரியான பேப்பர்ஸ் எடுத்து படிச்சுட்டான், இப்போ வந்து நான் CA, CMA மாதிரியான கோர்சஸ் எடுத்து படிக்க வைக்க போறேன், இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், என்னுடைய பையனால இதை கோஆபரேட் பண்ணி படிக்க முடியுமா அப்படின்ற அச்சம் இருக்கும், நிச்சயமா இருக்கும். சோ நம்ம நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில என்ன பண்றோம்னா இந்த மாதிரியான அச்சம் யாருக்குமே தேவைப்படாது. ஏன்னா மாணவர்கள் வந்து இங்க ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட் என்று சொல்லப்படுகின்ற முதல் 2 நிலைகளுக்கான படிப்புகளுக்கு பயிற்சியை வந்து எடுத்துக்க போறாங்க. சோ இந்த படிப்புகள்ல வந்து நிறைய நிலைகள் இருக்கு, நம்ம அதை பத்தியும் விரிவாகவும் பேசணும் இந்த படிப்புகள் சம்பந்தமாகவும். பொதுவாக CA, CMA பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட்னு சொல்லிட்டு 2 நிலைகளுக்கான பயிற்சிகளை தான் நமது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி முழு நேரமாக வழங்கி வருகிறது. சோ நமது கல்லூரியில சேர்ந்து படிக்கிற மாணவர்கள் வந்து குறைந்தபட்சம் 50% வந்து அறிவியல் துறை சார்ந்த மாணவர்களும் வருகிறார்கள். சோ அவங்க வந்து +1 +2ல பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மாதிரி சயின்ஸ் குரூப்ஸ் எடுத்து படிச்சிருப்பாங்க. அந்த மாணவர்களுக்கு நம்ம என்ன பண்றோம்னா அவங்களுடைய அடிப்படை அந்த அக்கவுண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ்ல அவங்களுக்கு தேவையான பேசிக் ட்ரைனிங்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவையான அந்த CA ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட்க்கு தேவையான பயிற்சிகளை வந்து வழங்கிட்டு வரும். சோ ஒவ்வொரு வருடமே பாத்தீங்கன்னா நமது கல்லூரியில சேரும் மாணவர்கள்ல குறைந்தபட்சம் 50% ஈக்குவலா தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் சேராங்களோ அதுக்கு ஈக்குவலா தான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கோர்சஸ் வந்து தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க. சோ அதுக்கான காரணம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ அதுதான் அந்த மாணவர்கள் அப்படி வந்து சேரும் பொழுது அவர்களுக்கு தேவையான அடிப்படை பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு ஸ்கோர் பண்றாங்களோ அதுக்கு ஈக்குவலாவும் சம்டைம்ஸ் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை விட அதிகமா கூட ஸ்கோர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். குரூப்ஸ் வந்து ஒரு பிரச்சனையா இருக்காது. நிச்சயமாக இருக்காது. நேயர்கள் இருக்காங்க லைன்ல. வணக்கம், யார் எங்க அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார். வந்தாசன் பேசுறேன் மேடம். உங்களோட கேள்வியை சொல்லலாம் சார். ஆமா, 10th படிச்சீங்கன்னா CA படிக்கலாங்களா? 4 வருஷம் படிப்புன்னு முன்ன அரசாங்கம் அறிவிச்சது, அது உண்மைதானே சார்? உங்களோட கேள்வி இன்னொரு தெளிவா கேளுங்க சார். அது என்ன உங்க காலேஜ்ல இருக்காது மேடம்? இல்ல, உங்களோட கேள்வி விளங்கல எங்களுக்கு, இன்னொரு வாட்டி கேளுங்க. அதாவது சார்,
10வது படிச்சவங்க சிஏ படிக்கலாம்னு பட்டாய படிப்புன்னு 10th படிச்சவங்க பட்டாய படிப்பு சிஏ படிக்க முடியுங்களா? அதாவது 10வது முடிச்சதுக்கு அப்புறமாவே போய் ஜாயின் பண்ண முடியுமா இந்த கோர்ஸ்ல அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச கல்வி தகுதி அப்படின்றது +2 பாஸ் அப்படின்றது தான் குறைந்தபட்ச கல்வி தகுதி. ஆனா மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்க +2 முடிச்ச உடனே இந்த படிப்புகளுக்கான எலிஜிபிலிட்டி அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. ஆனா இந்த படிப்புகள்ல சேருவதற்கு நீங்க 10th முடிச்ச உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஓகே, இந்த கல்வி நிறுவனங்கள் அதாவது சிஏ பொறுத்த வரைக்கும் ICAI அப்படின்ற ஒரு கல்வி நிறுவனம் அல்லது CMA பொறுத்த வரைக்கும் ICMAI அப்படின்ற ஒரு கல்வி நிறுவனம். சோ இந்த கல்வி நிறுவனங்கள்ல நீங்க 10வது முடித்தவுடன் பதிவு பண்ணலாம். சோ பதிவு பண்ணி உங்களுக்கான புத்தகங்களை வாங்கிக்கலாம், நீங்க படிக்கவும் ஆரம்பிக்கலாம். ஆனா நீங்க தேர்வு எழுதுவதற்கான எலிஜிபிலிட்டி அப்படின்றது +2 பாஸ் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் கிடைச்ச பிறகுதான் நீங்க CA/CMA ஃபவுண்டேஷனுக்கான எக்ஸாம்ஸ் வந்து எழுத முடியும். 10வது முடிச்ச உடனே பதிவு பண்ணுங்க. இருந்தாலும் உங்களுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி நீங்க +2 முடிச்சிருக்கணும். இப்ப NMCல ஜாயின் பண்ணனும் அப்படினால ஏதாச்சும் நுழைவுத் தேர்வுகள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கா சார்? நிச்சயமா கிடையாது. ஏன்னா இந்த கல்வி நிறுவனமே அதுக்கான நுழைவுத் தேர்வுகள் அந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் எதையுமே கொடுக்கல. குறைந்தபட்சம் +2 பாஸ் பண்ணிருக்கிற ஒரு மாணவர் இந்த படிப்பை எடுத்து படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த படிப்புகள்ல நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி மூலமா தொடங்கி படிக்கலாம். இப்ப முக்கியமான 3 கோர்ஸ்களை குறிப்பிடுறீங்க, CA, CMA, CS. இது 3க்குமான வித்தியாசம் என்ன சார்? இல்ல, இது 3க்குமான வித்தியாசம் அப்படின்றத விட இந்த படிப்புகள் பற்றி நம்ம பேசணும். அப்பதான் இந்த படிப்புகள்ல இருக்கிற வித்தியாசங்களை நம்மளாவே புரிஞ்சுக்க முடியும். சோ இதுல வந்து முதல் படிப்பு வந்து CA, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி அப்படின்னு சொல்றதுதான் இதனுடைய முழு பெயர். சோ இந்த படிப்புகள் எப்படி உருவாகியது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, சோ CA பொறுத்த வரைக்கும் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சின்னு சொல்றோம். இதை வழங்குற கல்வி நிறுவனம் வந்து தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு கல்வி நிறுவனம். சோ இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் அவங்களுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த அமைச்சகத்தின் கீழே தான் இந்த கல்வி நிறுவனம் வந்து செயல்படுகிறது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு क्वेश्चन இருக்கும், இது எந்த யூனிவர்சிட்டி கீழே வருது அப்படின்னு கேட்பாங்க. நிச்சயமா இது யூனிவர்சிட்டி கீழே வர ஒரு கோர்ஸ் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்டோட மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு அமைச்சகத்தின் கீழே நேரடியாக செயல்படும் ஒரு கல்வி நிறுவனம் ICAI அப்படின்ற ஒரு நிறுவனம். சோ இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டதன் காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு நாட்டிலையும் அங்க இருக்கிற தொழில் நிறுவனங்களுடைய வளர்ச்சி தான் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி. சோ இப்போ ஒரு வியாபார நிறுவனம், ஒரு உற்பத்தி நிறுவனம், ஒரு சேவை நிறுவனம் வந்து நல்ல லாபகரமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த நிறுவனத்தின் மூலமாக நமக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகும். மறைமுகமாகவோ இல்ல நேரடியாகவோ அரசாங்கத்துக்கும் வருமானம், வரி அந்த மாதிரியான வருமானங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த நிறுவனங்களை நிர்வகிப்பது யார்? பொருளாதார ரீதியாக அவங்களுடைய அக்கவுண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அவங்களுக்கான கைடன்ஸ் எப்படி இருக்கணும், ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட கைடன்ஸ், வரி சட்டங்கள், அந்த நிறுவனங்கள் வந்து இன்கம் டாக்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும், GST எப்படி ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரியான வரி சட்டங்களை எப்படி பின்பற்றணும் அப்படின்ற கைடன்ஸை கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு ஒருத்தர் தேவை இல்லையா? அந்த கைடன்ஸ் கொடுக்கிற எலிஜிபிலிட்டி என்ன படிப்புகளை படித்தால் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் ஆராய்ஞ்சு நம்ம மத்திய அரசாங்கம் வந்து பாராளுமன்றத்துல சட்டத்தை இயற்றி சோ இதற்கான ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்கி தான் இந்த படிப்புகளை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதுதான் நம்மளுடைய CA அப்படின்ற ஒரு படிப்பு. சோ இப்ப இந்த கல்வி நிறுவனம் அதே மாதிரி நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் இவங்களுடைய கன்சல்டேஷன்ல இந்த படிப்புகள் வந்து எத்தனை ஆண்டுகள் படிக்க வேண்டும், இந்த படிப்புகள்ல என்னென்ன பேப்பர்ஸ் அவங்க படிக்கணும். ஏன்னா இந்த படிப்புகள் வந்து உள்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, இது வந்து குளோபலி வேலிட் கோர்ஸ். ஓகே, இந்த படிப்பை முடித்த ஒருத்தர் ஒரு வெளிநாட்டுக்கு போய் அந்த நிறுவனத்தை நிர்வகிக்கிற கெப்பாசிட்டியும் உடையவராக தான் இருக்க போறாரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த படிப்புகள் எப்படி படிக்க வேண்டும், எத்தனை ஆண்டுகள் படிக்க வேண்டும், இதற்கான தேர்வுகள் எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு மதிப்பெண் பெற வேண்டும், படித்து முடித்த பிறகு இவருக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றத எல்லாத்தையுமே தீர்மானிச்சிருக்கிறது நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அண்ட் தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸ் ஆஃப் இந்தியா. சோ அப்ப இந்த படிப்பு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி அப்படின்ற படிப்பை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறைந்தபட்ச கல்வி தகுதி +2 முடிச்ச உடனே இந்த படிப்புகள்ல நீங்க சேரலாம். இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 நிலைகள் இருக்கும். CA பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 நிலைகள்ல வழங்கப்படுகிறது. சோ இதுல முதல் நிலைன்னு சொன்னோம் இல்லையா, ஃபவுண்டேஷன், இந்த படிப்புக்கு தான் நீங்க +2 பாஸ் அப்படின்ற ஒரு எலிஜிபிலிட்டி கையில வச்சிருக்க போறீங்க. +2 முடிச்ச உடனே இந்த படிப்புகள்ல சேர்ந்துடலாம். சோ இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன்ல வந்து உங்களுக்கு மொத்தம் 4 பேப்பர்ஸ் இருக்கும்.
ஓகே, நீங்க பிளஸ் டூல வந்து 6 பேப்பர் படிக்கிறீங்க, ஒரு கரிக்குலம்ல ஒரு மாதிரி 5 பேப்பர் படிக்கிறீங்க. ஆனா ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தமே 4 பேப்பர்ஸ் தான் இருக்கும். அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரியான பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இந்த பேப்பர்ஸ்ல வந்து நீங்க ஒவ்வொரு பேப்பர்லயும் 40% எடுத்தா பாஸ். ஓகே, ரொம்ப கஷ்டமான கோர்ஸ்லாம் நினைச்சுக்க வேண்டாம், 40% எடுத்தாவே பாஸ் உங்களுக்கு. ஆனா அக்ரிகேட்டா டோட்டல் ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50% இருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், நிச்சயமா இதை சொல்லியே ஆகணும். ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் நானும் படிச்சேன், எக்ஸாமுக்காக படிச்சேன், ஜஸ்ட் பாஸ் ஆனேன் அப்படின்னு சொன்னா நீங்க பாஸ் ஆகலாம், ஆனா அதனுடைய பலன் வந்து உங்களுக்கு இருக்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க வந்து பெரிய பெரிய நிறுவனங்களை வந்து நிர்வகிக்க போறீங்க. சாதாரண ஒரு படிப்பு கிடையாது இது. பல 1000 கோடிகள்ல முதலீடு செஞ்ச நிறுவனங்களை கூட நீங்க தான் வழி நடத்தி செல்ல போகிறீங்க. அப்படின்னா இந்த படிப்புகள் வந்து கொஞ்சம் நீங்க ஆழ்ந்து படிக்கணும், நிபுணத்துவத்தோட நீங்க படிச்சிருக்கணும். சோ அப்ப இந்த படிப்புகள்ல 40% பாஸ் அப்படின்ற ஒரு கிரைட்டீரியா இருந்தாலும் நீங்க ஆவரேஜா அதனுடைய டோட்டல் மார்க்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 4 பேப்பருடைய ஆவரேஜ் வந்து 50% எடுத்திருக்கணும். இது கட்டாயம். ஒரு இடைவேளை எடுத்துக்கலாம் சார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கல்லூரி காலம் நிகழ்ச்சி தொடரும். வணக்கம், என் பேர் காவ்யா. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். என்எம்சி காலேஜில் சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஃபுல் டைம் ஆடிட்டிங் காலேஜ் வேணும் அப்படின்னு நான் பார்த்தப்போ தமிழ்நாட்டிலேயே அது நம்ம என்எம்சி மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ வந்து சிஏ பண்ணுறதுக்கான பெஸ்ட் காலேஜ்னு நான் சொல்லுவேன், கண்டிப்பாக என்எம்சியாக தான் இருக்கும். என்எம்சியில் வந்து நம்ம ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ஒரு வெல் குவாலிஃபைட் ஃபேக்கல்ட்டிஸை வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ வந்து எங்களுக்கான டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணுற அளவுக்கு அவங்களோட கெப்பாசிட்டி இருந்துச்சு. ஹாஸ்டலில் வந்து காலைல மில்க்லேருந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்லேருந்து டின்னர் வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எங்களுக்கு கரெக்டாக டைமுக்கு வந்துடும். ஸோ வந்து எங்களுக்கு சாப்பாட்டில் வந்து ரொம்ப நியூட்ரிஷனான ஃபுட்டாக கொடுத்தாங்க. ஹாஸ்டலில் வந்து 3 hours ஸ்டடீஸ் இருக்குது. ஸ்டடி ஹாரில் டவுட் வந்தால் கூட அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக ஹாஸ்டல்லே ஃபேக்கல்ட்டிஸை வச்சு அவங்க வந்து பார்த்துருக்காங்க எங்களை. இப்போ வந்து கோவிட் சுச்சுவேஷனால எங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் தான் நடந்துட்டு இருக்கு. பட் ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலுமே நம்ம டேரெக்டாக வந்து காலேஜுக்கு போய் எப்படி எனக்கு அட்டென்டிவாக அவங்க சொல்லிக் கொடுப்பாங்களோ அதே எஃபர்ட் வந்து ஆன்லைன் கிளாஸஸ்லையும். கல்லூரி காலம் நிகழ்ச்சி தொடர்கிறது. நேயர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்க அழைக்கிறீங்க? இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த நேயர். வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. இப்ப இடைவேளைக்கு முன்பு வந்து சிஏ சிஎம்ஏக்கான வித்தியாசங்களை சொல்லிட்டு இருந்தீங்க, அதை பற்றி நீங்க தொடரலாம் சார். நிச்சயமா, அதாவது சிஏ ஃபவுண்டேஷன் பத்தி பேசிட்டு இருந்தோம். நம்ம இந்த சிஏ ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த படிப்புகளுக்கான தேர்வுகள் வந்து வருடத்தில் 2 முறை நடத்தப்படுகிறது, மே அல்லது நவம்பர். இதுல ஏதாவது ஒரு பருவத்துல இந்த தேர்வுகளை நீங்க எழுதலாம். நீங்க எந்த தொழில் படிப்புலுமே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்க்க முடியாது. ஸோ அதனாலதான் நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், இந்த படிப்புல இருக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வந்து வேற எந்த படிப்புகள்லயும் உங்களுக்கு கிடையாது. இந்த படிப்புகளுக்கான தேர்வு நீங்க விருப்பப்பட்ட மே அல்லது அடுத்த நவம்பர்ல எழுதுவதற்கான வாய்ப்புகள் வந்து வழங்கப்படுகிறது. இந்த ஃபவுண்டேஷன் நீங்க வந்து 50% மேல எடுத்து அக்ரிகேட் மார்க்ஸ் வச்சிருந்தீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். அந்த லெவலுக்கு பேர் வந்து இன்டர்மீடியட். இன்டர்மீடியட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் 8 பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ ஃபவுண்டேஷன்ல 4 பேப்பர்னு சொன்னேன், இப்போ இன்டர்மீடியட்ல வந்து 8 பேப்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றேன். இந்த 8 பேப்பர்ஸ்க்கும் நீங்க சேர்த்து எக்ஸாம்ஸ் எழுதுறதுனா எழுதலாம். எப்படி ஃபவுண்டேஷனும் அதே மாதிரி தான் இன்டர்மீடியட்லயும் உங்களுக்கு வருடத்தில் 2 முறை தேர்வுகள் நடத்தப்படுகிறது, மே அல்லது நவம்பர். உங்களுக்கு எந்த மாதத்துல தேர்வு எழுதணும்ன்ற விருப்பம் இருக்கோ, நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்கன்றதை பேஸ் பண்ணி இந்த படிப்புகளுக்கான தேர்வுகளை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ஸோ இந்த படிப்புகளில் வந்து நீங்க 8 பேப்பர்ஸ்க்கும் சேர்த்து எக்ஸாம்ஸ் எழுதுறதுனாலும் எழுதலாம், அல்லது 4 பேப்பரா பிரிச்சு வச்சு எக்ஸாம்ஸ் எழுதுறதுனாலும் எழுதலாம். உங்களுக்கு அந்த கேலிபர் இல்ல, எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், நான் 4 பேப்பரா தனித்தனியா எழுதுறேன்னா அதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஸோ இப்போ இந்த 4 பேப்பருக்கான எக்ஸாம்ஸ் எழுதும்போது ஒவ்வொரு பேப்பர்லயும் நீங்க 40% எடுத்தா பாஸ். ஆஸ் யூஷுவல் அக்ரிகேட் வந்து உங்களுக்கு 50% இருக்கணும். ஓகே, அப்போ நீங்க ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட் அப்படின்ற 2 நிலைகளை வந்து முடிக்கிறீங்க. இந்த 2 நிலைகளை முடித்த பிறகு உங்களுக்கு வந்து ஆர்டிகல்ஷிப் அப்படின்ற ஒரு பிராக்டிக்கல் ட்ரைனிங் வந்து 3 இயர்ஸ்க்கு கொடுப்பாங்க.
இது வந்து ஒரு களப்பயிற்சி. ஓகே, இந்த ட்ரைனிங் நான் யார்கிட்ட எடுக்க போறேன் அப்படின்னா, இந்த படிப்புகளை ஏற்கனவே முடித்த ஒருத்தர். அவர் என்ன பண்ணுவாரு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் சொல்லுவோம், இல்ல ஆடிட்டர்ஸ் சொல்லி சொல்றோம் இல்லையா, அவங்களுடைய ஆபீஸ்ல போயிட்டு அவங்களுக்கு கீழே அவங்களுடைய அசிஸ்டண்டா இருந்து அவங்க என்னென்ன வேலையெல்லாம் செய்யறாங்களோ அந்த வேலைகள்லாம் நீங்க செஞ்சு பழக போறீங்க. ஓகே, பொதுவாகவே எல்லா படிப்புகள்லயும் அந்த படிப்பை முடித்த பிறகுதான் அந்த பிராக்டிக்கல் ட்ரைனிங் அப்படின்றது இருக்கும். ஆனா இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த படிப்புகளை படிக்கும் பொழுதே உங்களுக்கான 3 years பிராக்டிக்கல் ட்ரைனிங் வந்து கொடுக்கப்படும். ஸோ இந்த 3 years ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்ல தான் நீங்க வந்து அக்கௌண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஆடிட்டிங் எப்படி பண்ணணும், ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கு என்னென்ன சஜஷன்ஸ் நீங்க கொடுக்கலாம், ஸோ அந்த நிறுவனத்தினுடைய லாஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அவங்க வரி சட்டங்களை வந்து ஒழுங்கா பின்பற்றுகிறார்களா, லைக் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எப்படி ஃபைல் பண்றது, ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் எப்படி ஃபைல் பண்றது, இல்ல அந்த சட்டங்கள்ல இவங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருந்தா அதை எப்படி நிவர்த்தி செய்வது, இந்த மாதிரியான ஆலோசனைகளை வழங்குவது, இந்த வேலைகளை எல்லாமே நீங்க கத்துக்க போறீங்க. ஒரு ஆடிட்டர் கிட்ட பிராக்டிக்கலா நீங்க இதை கத்துக்க போறீங்க. சோ இதை கத்துட்டீங்க அப்படின்னா 3 yearsல ஒரு 2.5 years இந்த ட்ரைனிங் நீங்க முடிச்ச பிறகு உங்களுக்கு ஃபைனல் போறதுக்கான எலிஜிபிலிட்டி கிடைச்சிரும். சோ அப்ப 3 நிலைகள் சொன்னேன் இல்லையா, ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட் மற்றும் ஃபைனல். அதுல நீங்க ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் முடிச்சுட்டு 3 வருஷம் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங், அதுல 2.5 வருட காலம் பயிற்சியை முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஃபைனல்ஸ்க்கு போகலாம். அதுக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ ஃபைனல்ஸ் எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மே அல்லது நவம்பர், உங்களுக்கு எது அருகாமையில் இருக்கோ, உங்களுக்கு எப்போ எழுதணுன்ற விருப்பம் இருக்கோ அந்த பீரியட்ல வந்து நீங்க இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதிக்கலாம். ஃபைனல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 பேப்பர்ஸ் இருக்கும். ஏற்கனவே நான் இன்டர்மீடியட்ல சொன்ன மாதிரியே 8 பேப்பர்ஸையும் சேர்த்து எழுதுறதுனா எழுதலாம், அல்லது நீங்க 4 பேப்பரை தனித்தனியாகவும் எழுதலாம். ஒருவேளை எனக்கு வந்து 4 பேப்பருக்கு தான் நான் ப்ரிப்பேர் ஆயிருக்கேன்னா வர மே மாசத்துல 4 பேப்பர் எழுதுறது, அடுத்த நவம்பர் மாசத்துல மீதம் இருக்க 4 பேப்பர்ஸ் எழுதுறதுன்னு சொல்லி எழுதலாம். இங்கேயும் உங்களுக்கு 40% அப்படின்றது பாஸ், 50% அப்படின்றது அக்ரிகேட் மார்க்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து 3 நிலைகள்ல இந்த சிஏ படிப்பு வந்து நீங்க படிக்க போறீங்க. நம்ம நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி பொறுத்த வரைக்கும் இந்த படிப்புகளுக்கு வந்து முதல் 2 நிலைகள், அதாவது ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த 2 நிலைகளுக்குமான 2 வருட கால பயிற்சியை வந்து வழங்க போறாங்க. இந்த கல்லூரி வந்து முழு நேரமாக செயல்படும் ஒரு கல்லூரி. எப்படி நீங்க வந்து ஒரு பள்ளிக்கூடம் அல்லது கல்லூரிகளுக்கு வந்து செல்லும் பொழுது காலை 9 மணி முதல் 4 மணி வரை இந்த பாடங்களை வந்து நீங்க படிப்பீங்களோ, அதே மாதிரி தகுதி வாய்ந்த பேராசிரியர்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு பீரியட் அப்படின்ற மாதிரி அலோகேட் பண்ணி 9 மணில இருந்து 4 மணி வரைக்கும் முழு நேரமா இந்த படிப்புகளை வந்து நீங்க படிக்க போறீங்க. இணைப்புல நேயர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா, உங்களோட கேள்வி என்ன? இல்ல மேம், இப்போ வந்து டைரக்டா +2 முடிச்சிட்டு சிஏ ஆகலாம், ட்ரைனிங் வரலாம் நீங்க சொல்றீங்க சார். இது பிகாம் முடிச்சிட்டு வரணுமா இல்ல டைரக்டா +2 மார்க்ஸோடவே வரலாமா சார்? அதாவது இந்த படிப்புகள்ல வந்து மொத்தம் 2 ஆப்ஷன் இருக்கு. முதல் ஆப்ஷன் வந்து +2 முடிச்ச உடனே இந்த படிப்புகள்ல தொடர்வது. ஓகே, அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. குறைந்தபட்ச கல்வி தகுதி வந்து +2. அப்படி இல்ல, நான் வந்து டிகிரி படிச்சுட்டு இருக்கேன் இப்போ, இல்ல டிகிரி முடிக்க போறேன் அப்படின்னா இந்த மாணவர்கள் சிஎம்ஏ அல்லது சிஎஸ் இந்த 3 படிப்புகள்ல ஏதாவது ஒரு படிப்புகள்ல சேர்ந்து படிக்க முடியும். இது நிறைய பெற்றோருக்கு இப்ப இருக்கிற ஒரு கேள்வியா இருக்கும். என் பையன் வந்து +2 படிக்கும்பொழுது எனக்கு இது தெரியாது, இப்போ வந்து டிகிரி சேர்த்துட்டேன், இப்ப டிகிரி முடிச்ச பிறகு இந்த படிப்புகளை படிக்க முடியுமானா நிச்சயமா படிக்க முடியும். ஓகே, சோ அதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. அப்ப 3 வருஷம் நான் வேஸ்ட் பண்ண மாதிரி இருக்குமா அப்படின்ற ஒரு அச்சம் அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா டிகிரி படித்த மாணவர்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கறாங்க. என்னன்னா இந்த ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல் அப்படின்னு 3 ஸ்டேஜ் சொன்னேன் இல்லையா, இந்த சிஏ சிஎம்ஏ இந்த 2 படிப்புலயும் அதுல இந்த முதல் நிலையான ஃபவுண்டேஷன்ல உங்களுக்கு எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க டைரக்ட் என்ட்ரினா டிகிரி முடித்தவர்கள் நேரடியாக இன்டர்மீடியட் தொடர்ந்து படிக்கலாம். அவங்களுக்கு அந்த ஃபவுண்டேஷனுக்கான எக்ஸாம்ஸ்க்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, நீங்க என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க, ஒருவேளை நீங்க பிகாம், பிபிஏ மாதிரியான காமர்ஸ் துறை சார்ந்த டிகிரி கோர்சஸ் படிச்சிருந்தீங்கன்னா நீங்க 55% அண்ட் அபவ் மார்க்ஸ் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு டைரக்டா இன்டர்மீடியட் போக முடியும். அப்படி இல்லைன்னா எனக்கு வாய்ப்புகள் கிடையாதா, அப்படிலாம் கிடையாது. அப்படி இல்லைனாலும் நீங்க ஃபவுண்டேஷன்ல இருந்து படிக்கலாம். நான் சொல்ல வந்த விஷயம் வந்து, நீங்க ஒருவேளை டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன்ல எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த எக்ஸம்ஷனை நீங்க கிளைம் பண்ணணும்னா உங்களுடைய காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நீங்க படிச்சிருக்கிற கிராஜுவேஷன்ல 55% அண்ட் அபவ் ஸ்கோர் பண்ணிருக்கணும். அறிவியல் துறை சார்ந்த மாணவர்களுக்கும் இதுல வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க பிஎஸ்சி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பாங்க. பிஇ படித்த மாணவர்கள் கூட
அவர்களுக்கான அடுத்த ஆப்ஷனா இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வந்து சூஸ் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த படிப்புகள்ல வந்து வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு கிராஜுவேஷன் கோர்ஸ் படிச்சிருக்காங்கன்றதுனால இந்த ஃபவுண்டேஷன்ல அவங்களுக்கும் எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. அந்த எக்ஸம்ஷன் எப்படி கிடைக்கும்னா, அவங்க அறிவியல் துறை சார்ந்த படிப்புகள் பிஎஸ்சி மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிஇ இந்த மாதிரி எந்த படிப்பை படிச்சிருந்தாலும் 60 மதிப்பெண்களுக்கு மேல அந்த பட்ட படிப்புல 60% அண்ட் அபவ் ஸ்கோர் பண்ணிருந்தாங்கன்னா நேரடியா இன்டர்மீடியட்க்கு போகலாம். அப்ப அவங்களுக்கு அந்த ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு லெவலுக்குள்ள அவங்க போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நீங்க +2 முடிச்ச உடனே ஜாயின் பண்ணலாம், அல்லது ஒருவேளை இப்ப நீங்க டிகிரி படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா டிகிரியை முடிச்ச பிறகு நேரடியா இன்டர்மீடியட்ல சேருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த நேயர், வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சார்? பயோ மேக்ஸ் முடிச்சவங்க வந்து சிஏ படிக்கலாமா? இந்த கேள்விக்கு ஏற்கனவே பதில் அளிச்சிருந்தாரு. +2ல நீங்க எந்த குரூப் எடுத்திருந்தாலும் இந்த கோர்ஸ்கள்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு. நிறைய பெற்றோர்கள் வந்து இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சந்தேகம் இருக்கும். தொடர்ந்து நானும் பல நிகழ்ச்சிகள்ல சொல்லிட்டு வர ஒரு விஷயம் தான், நீங்க +1 +2ல பயாலஜி, மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மாதிரியான, அதாவது இந்த சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் படிப்புகள் வந்து ஒரு அக்கௌண்டன்சி துறை சார்ந்த படிப்பு அப்படின்றதுனால நான் +2ல அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் கட்டாயமா படிச்சிருக்கணுமா அப்படின்னா அதை படிக்காத மாணவர்களுக்கும் இந்த படிப்புகள்ல வந்து வாய்ப்பு வழங்கப்படுகிறது. நிச்சயமா நீங்க +2ல எந்த குரூப் வேணா படிச்சிருக்கலாம். ஒரே ஒரு எலிஜிபிலிட்டி தான், நீங்க +2 பாஸ் அப்படின்ற ஒரு எலிஜிபிலிட்டி இருந்தால் நீங்க இந்த படிப்புகள்ல ஏதாவது ஒரு படிப்பை எடுத்து படிக்க முடியும். அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன? டிவி சத்தத்தை குறைச்சிட்டு பேசலாம். சரி, நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கல்லூரி காலம் நிகழ்ச்சி தொடரும். என் பேர் ஷாஹினி. நான் என்எம்சி காலேஜில் சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் படிக்கிறேன். 12th முடிச்சதும் டேரெக்டாக சிஎம்ஏ பண்ணலாமா இல்லை வந்து ஏதாவது டிகிரி பண்ணிட்டு பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அப்போ தான் என்எம்சி பற்றி கேள்விப்பட்டேன். இவங்க சிஎம்ஏவோட அடிஷ்னலாக பிகாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் என்எம்சி வந்து ஃபுல் டைமான ஆடிட்டிங் காலேஜ். எங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ஆன்லைன் கிளாஸஸ் தான், பட் டேரக்ட் கிளாஸஸ் மாதிரியே ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக நடத்தினாங்க. எங்களுக்கு 6 hours இருக்கிறனால படிக்கிறதுக்கும் ரொம்பவே வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இந்த ஃபீல்ட்லேயே இருக்கிறனால எந்த டவுட்ஸாக இருந்தாலும் ஈஸியாக கிளாரிஃபை பண்ணுவாங்க. இன்டெப்த்தான கான்செப்ட்ஸை கூட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி சொல்லி தந்தாங்க. ஹாஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், லாண்ட்ரி ஃபெசிலிட்டிஸ், ஃபுட், வாட்டர் எல்லாமே வந்து ரொம்பவே ஹைஜீனிக்காக தான் இருக்கும். எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸ், எமர்ஜென்சினாலும் வார்டன்ஸ் வந்து உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது, அந்த மாதிரி எல்லா இஷ்யூஸையும் வந்து கிளியர் பண்ணி தருவாங்க. எங்களுக்கு வந்து ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சேஃப்டியாக இருக்கும். என்எம்சியில் படிக்கிறதுனால சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும்னு எனக்கு வந்து நம்பி. கல்லூரி காலம் நிகழ்ச்சி தொடர்கிறது. நேயர்கள் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? உங்களோட கேள்வி என்ன? இல்ல பிபிஏ படிச்சுட்டு சிஎம்ஏ பண்ண முடியுமா? பிபிஏ படிச்சுக்கிட்டே சிஎம்ஏ படிக்க முடியுமான்னு கேக்குறீங்களா? பிபிஏ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிபிஏ பண்ண முடியுமா? நிச்சயமா பண்ண முடியுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், +2 முடிச்சாவே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடைச்சிரும். நீங்க +2 முடிச்சுட்டு தான் பிபிஏ மாதிரியான பட்ட படிப்புக்குள்ள வந்திருப்பீங்க. சோ பிபிஏ படிப்புகளும் காமர்ஸ் துறை சார்ந்த படிப்புகள் தான். சோ இந்த படிப்பை முடிச்ச பிறகும் நீங்க சிஎம்ஏல ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல்னு 3 ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா? அதுல அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டேஜஸ் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பிபிஏல 55% அண்ட் அபவ் இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லனாலும் பரவாயில்ல, நீங்க ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல் அப்படின்ற 3 ஸ்டேஜுக்குமே நீங்க இந்த படிப்புகளை வந்து படிக்க போறீங்க. சோ இப்போ பொதுவாவே பார்த்தா அடுத்த நேயர் இருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசிடலாம். வணக்கம். வணக்கங்க, சொல்லுங்கம்மா. சத்யா ஃப்ரம் காஞ்சிபுரம். உங்களோட கேள்வி என்னம்மா, சொல்லுங்க. சார் இன்டர்க்கு 8 பேப்பர் சொன்னாங்க மேடம். அந்த ஒரு பேப்பர் போனாலும் 8 பேப்பர் எழுதணுங்களா? இந்த கேள்வி எதிர்பார்த்த ஒரு கேள்வி. அதாவது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு அச்சம் இது. இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நிறைய தேவையில்லாத வதந்திகள் வந்து பரப்பப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு முக்கியமான வதந்தி வந்து, நான் ஒரு பேப்பர்ல ஃபெயில் ஆனாலும் எல்லா பேப்பருக்கும் சேர்த்து எக்ஸாம்ஸ் எழுதணும், திருப்பி திருப்பி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு வதந்தி இது. சோ இது எப்படி கிடையாது.
நான் இந்த படிப்பை பத்தி பேசும்போதே உங்களுக்கு தெளிவா சொல்லியிருந்தேன். என்னன்னா 8 பேப்பர்ஸ் இருக்கு. ஆனா நீங்க முடியல, இல்ல எனக்கு வந்து டைம் வேணும் இன்னும் படிக்கிறதுக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க 4 பேப்பரா கூட எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது 4 பேப்பருக்கான எக்ஸாம்ஸை நீங்க ஒரு டைம்ல, ஒரு டேர்ம்ல, அதாவது மே மாசம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேப்பர்ல ஃபெயில் ஆயிடுறீங்க, ஒருவேளை ஒரு பேப்பர்ல ஃபெயில் ஆகுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா மற்ற 3 பேப்பர்ஸ்ல நீங்க எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருக்கீங்கன்னு பாப்பாங்க. நான் வந்து மற்ற 3 பேப்பர்ஸ்ல 60% அண்ட் அபவ் எடுத்திருக்கேன்னா அப்ப அந்த ஒரு பேப்பருக்கு மட்டும் நான் எக்ஸாம்ஸ் எழுதிக்க முடியும். ஓகே, நான் திருப்பிய 4 பேப்பருக்கும் நான் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த 8ன்றதை நான் 4ஆ குறைச்சிருக்கிறேன். சோ இப்ப இந்த 4 பேப்பர்ல ஒரு பேப்பர்ல ஃபெயில் ஆயிருக்கீங்க, ஆனா மத்த 3 பேப்பர்ல 60% அண்ட் அபவ் எடுத்திருக்கீங்கன்னா அந்த ஒரு பேப்பருக்கு மட்டும் நீங்க அந்த அரியர்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுற மெத்தட்ல அடுத்த பருவத்துல, ஒருவேளை நீங்க மேல எக்ஸாம்ஸ் எழுதிருக்கீங்க, ஒரு பேப்பர்ல ஃபெயில் ஆயிருக்கீங்கன்னா வரப்போற நவம்பர், அதற்கு அடுத்த மே மாதிரியான 3 முறை உங்களுக்கு வந்து அவகாசம் வழங்கப்படுகிறது. சோ இந்த 3 முறையும் நீங்க வந்து அந்த ஒரு பேப்பரை கிளியர் பண்ணலனா மட்டும்தான் 4 பேப்பருக்கும் சேர்த்து நீங்க எக்ஸாம்ஸ் எழுத போறீங்க. சோ அதனால அந்த 8 பேப்பருக்கும் அப்படின்னு சேர்த்து வச்சு பேசுறதுன்றது ஒரு தவறான ஒரு விஷயம். எல்லாருக்குமே இந்த ஒரு அச்சம் இருக்கு. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பேப்பர்ல ஃபெயில் ஆனா எல்லா 20 பேப்பரையும் நான் வந்து எழுதணுமா அப்படின்னு கேக்குறாங்க. இது ஒரு தவறான அச்சம். இந்த படிப்புகள்ல நிறைய வதந்திகள் இருக்கு. அதுல ஒரு வதந்தி தான் எல்லா பேப்பருக்கும் திருப்பி எக்ஸாம்ஸ் எழுதுறது. அதனாலேயே என்னவோ நிறைய பேர் வந்து இந்த படிப்புகளை எடுத்து படிப்பதற்கு தயங்குகிறார்கள். இதுக்கு முக்கியமான காரணமே இந்த படிப்புகள் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு இல்லாததுதான். சோ நம்ம இந்த படிப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசும்பொழுது இந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் கிட்ட கேட்டு இதுக்கான தெளிவை வந்து நீங்க பெறணும். அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்களோட கேள்வி என்ன? சிஎம்ஏவோட ஸ்கோப்ஸ்லாம் என்ன, அத பத்தி சொல்லுங்க. நம்ம இப்ப இந்த சிஏ கோர்சஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம், ஆனா சிஎம்ஏ கோர்சஸ் பத்தி பேசல. இப்ப சிஎம்ஏ கோர்சஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிஏக்கு ஒரு ஈக்குவலான ஒரு கோர்ஸ் தான். ஓகே, இந்த சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்க சிஏ படிக்கிறீங்களோ அதே மெத்தட்ல தான் நம்ம படிக்க போறோம். உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல், அதே மாதிரி ஃபவுண்டேஷன்ல 4 பேப்பர், இன்டர்மீடியட்ல 8 பேப்பர், ஃபைனல்ல 8 பேப்பர். சிஏல வந்து உங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் இருக்கு இல்லையா? அதே மாதிரி சிஎம்ஏல உங்களுக்கு ஒரு 15 months ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் வந்து இருக்க போகுது. சோ இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அந்த வித்தியாசத்தை பத்தி பேசினாவே நீங்க இதற்கான ஸ்கோப்ஸையும் நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஏ படித்த ஒருத்தர் ஒரு நிறுவனத்தினுடைய, அதாவது ஒரு நிறுவனம் ஆரம்பிப்பதே லாப நோக்குல செயல்படணும்ன்றதுக்காக தான் இல்லையா? சோ லாப நோக்கம் இல்லாம செயல்படுகின்ற சேரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸும் இருக்காங்க. ஆனா வியாபார நிறுவனங்கள், உற்பத்தி நிறுவனங்கள் அல்லது சேவை நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வருமானம், அவங்களுடைய செலவு, அவங்களுடைய வரிகள், இந்த எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்றதுதான் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் உடைய வேலை. சோ ஒரு கம்பெனியுடைய அக்கவுண்ட்ஸை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்களா, அவங்களுடைய புக்ஸ்ல வந்து ஆடிட் பண்ணணும்னா அவங்களுடைய வருமானங்கள், செலவுகள் எல்லாம் சரியான முறையில் பராமரிக்கப்பட்டிருக்கிறதா, அவங்களுடைய டாக்ஸஸ் எல்லாம் கரெக்டா பே பண்ணிட்டு இருக்காங்களா, இந்த மாதிரியான விஷயங்களை தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் பண்ண போறாங்க சிஏ முடித்தவர்கள். இதையும் தாண்டி சிஎம்ஏ முடித்தவர்களும் இதே மாதிரியான வேலைகளையே செய்ய போகிறார்கள். ஆனா கூடுதலா அந்த படிப்புடைய பேரை பாருங்க, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கூடுதலா அவங்க செய்ய போற வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நிறுவனமும் லாபத்துல போகணும்னா அவங்களுடைய செலவுகளை வந்து கட்டுப்படுத்தணும் இல்லையா? அப்ப அந்த செலவுகளை கட்டுப்படுத்தும் முறையை கற்றுத்தர போகிறவர்கள் தான் இந்த சிஎம்ஏ முடித்தவர்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, எந்த நிறுவனமாக இருந்தாலும் நீங்க ஒரு சின்ன நிறுவனத்துல ஆரம்பிச்சு, சிறு குறு நிறுவனங்கள்ல ஆரம்பிச்சு பெரிய நிறுவனங்கள்ல நான் சொல்றது 1 கோடி 2 கோடி போட்டு பிசினஸ் ஆரம்பிச்சவங்க கிடையாது. நம்ம பாக்குறது எல்லாமே 10,000 கோடி அந்த மாதிரியான பெரிய நிறுவனங்கள். எவ்வளவு நிறுவனங்கள் இருக்கு கடந்த 20-30 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ, எல்லா துறைகளிலுமே நல்ல வளர்ச்சி. மோட்டார் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம், உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் லைக் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல்ஸ், லேப்டாப், இல்ல மீடியா துறை, என்டர்டைன்மெண்ட், ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி, அந்த மாதிரி எல்லா துறைகளிலுமே அபரிமிதமான வளர்ச்சி இருக்கு. சோ இப்ப எல்லா நிறுவனங்களுமே லாப நோக்கில செயல்படணும்னா அவங்களோட செலவுகளை கட்டுப்படுத்தணும். சோ அவங்க செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகளை சொல்லித்தர போறவங்க தான் இந்த சிஎம்ஏ முடித்தவர்கள். இன்ஃபேக்ட் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு எடுத்துக்கோங்களேன், அவங்களோட ரா மெட்டீரியலோட காஸ்ட் எவ்வளோ, அதை எவ்வளவு கம்மி பண்ண முடியும், அந்த காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணாதான் அவங்க ப்ராஃபிட்டை வந்து அதிகமாக்க முடியும் இல்லையா? சோ அந்த வழிவகைகளை சொல்லி தர போறவங்க தான் சிஎம்ஏ முடித்தவர்கள். சோ இந்த சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் இந்தியால மட்டும் கிடையாது, எல்லா வெளிநாடுகள்லயும் இதற்கான வேலை வாய்ப்புகள் மிக அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லாப நோக்கில செயல்படுற எல்லா நிறுவனங்களுமே இவர்களுடைய உதவி வந்து தேவைப்படுகிறது. சோ அவங்க வச்சிருக்கிற ஸ்டாக்ஸ், அது வந்து நம்ம எப்படி காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணலாம், லேபர் சார்ஜஸ் எப்படி கம்மி பண்ணலாம்,
நிறுவனத்தினுடைய செலவினங்களை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் இவர்களால் மட்டும்தான் கற்றுத்தரப்படும். ஸோ அதனால அதுக்கு நிறைய ஸ்கோப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பேங்கிங் இண்டஸ்ட்ரியில இருந்து நீங்க எந்த இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் இதற்கான வேலை வாய்ப்புகள் மிக அதிகம். அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். உங்களோட கேள்வி வேணுமா, சொல்லுங்க. எனக்கு நான் சிஎம்ஏ படிக்கலாம்னு இருக்கேன். இப்ப நான் டிகிரி முடிச்சிருக்கேன். அதுக்கு 6th செமஸ்டர் சீட் கண்டிப்பா வேணுமா சிஎம்ஏ அப்ளை பண்றதுக்கு? உங்களுக்கான பதில இன்னொரு வாட்டி கேளுங்கம்மா. இப்ப 6th செமஸ்டர் ஒரு மார்க் வந்து தேவையா சிஎம்ஏ படிக்கிறதுன்னு கேக்குறாங்க. இல்ல, இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்குமே இந்த கோர்சஸ் நீங்க ஜாயின் பண்ற ப்ரொசீஜர்ஸ் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சிஏ, சிஎம்ஏ அல்லது சிஎஸ் இந்த 3 படிப்புகள்லயுமே நீங்க வந்து அந்த டிகிரி படிப்போ இல்ல +2 முடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க அந்த படிப்புகளை படிக்கும் பொழுதே பதிவு பண்ணலாம். பொதுவாகவே எல்லா ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கும் ஒரு கட் ஆஃப் இருக்கும். எப்படின்னா, கட் ஆஃப்னா நான் மார்க்க சொல்ல வரல, எப்ப நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும், எப்ப ஜாயின் பண்ணணும்னா அதுக்கு ஒரு டேட்ஸ் வச்சிருப்பாங்க. ஜூன், ஜூலைல அந்த டேட்குள்ள தான் நம்ம ஜாயின் பண்ண முடியும். ஆனா இந்த சிஏ, சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் இந்த 3 படிப்புகளுக்குமே நீங்க 365 நாளுமே ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்க 10th படிச்சிட்டு இருக்கீங்களா, நீங்க வந்து சிஏ ஃபவுண்டேஷனோ இல்ல சிஎம்ஏ ஃபவுண்டேஷனுக்கோ ரெஜிஸ்டர் பண்ணலாம். அல்லது நீங்க வந்து டிகிரி படிச்சிட்டு இருக்கீங்களா, நீங்க வந்து சிஏ இன்டர்மீடியேட்கோ இல்ல சிஎம்ஏ இன்டர்மீடியேட்கோ நேரடியா, அதாவது டைரக்ட் என்ட்ரி மோட்ல ரெஜிஸ்டர் பண்றதுனாலும் பண்ணலாம். உங்களுடைய 6th செமஸ்டர் மார்க் ஷீட் அப்படின்றது உங்களுக்கு ப்ரொவிஷனலா உங்களுக்கு அட்மிஷன் கொடுத்துருவாங்க. நீங்க வந்து 6th செமஸ்டர் பாஸ் பண்ணிட்டு மார்க் ஷீட் உங்க கைக்கு வந்த பிறகு உங்களுக்கு அந்த காமர்ஸ் கிராஜுவேட் அப்படின்னா 55% எலிஜிபிலிட்டின்னு சொன்னேன். அதே மாதிரி சயின்ஸ் கிராஜுவேட் அப்படின்னா 60% எலிஜிபிலிட்டின்னு சொன்னேன் இல்லையா. நீங்க வந்து மார்க் ஷீட் கையில வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க, புக் மெட்டீரியல்ஸ் வந்துடும், படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க 6th செமஸ்டருடைய மார்க் ஷீட் வந்த பிறகு அதை எடுத்துட்டு போய் சப்மிட் பண்ணி உங்களுடைய அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதற்கு அடுத்த பருவம் எப்ப வருதோ அதுக்கான தேர்வுகளை வந்து நீங்க எழுத தயாராக்கலாம். சரி, அடுத்த நேயர், வணக்கம். சொல்லுங்கம்மா. சிஏ வந்து டோட்டலா எத்தனை வருஷம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டோம். லைன்ல வைக்கணும். ஓகே, சோ சிஏ பொறுத்த வரைக்கும் +2 முடித்த ஒருத்தர் அவர் வந்து குறைந்தபட்சம் 5 வருட காலம் செலவு பண்ணி இந்த படிப்பை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். சோ ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியேட், அதுக்கப்புறம் அவங்களுடைய 3 years ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங், அதுக்கப்புறம் ஃபைனல் அப்படின்ற அந்த ஸ்டேஜஸ் தாண்டறதுக்கு அவருக்கு குறைந்தபட்சம் 5 வருட காலம் ஆகும். அதாவது ஒவ்வொரு பருவத்துக்கும் கரெக்டா அவங்க எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க அப்படின்னா 5 வருஷத்துல ஷார்ப்பா முடிச்சிடலாம். இதே +2 முடித்த மாணவராக இருந்தால், அவங்களுக்கு டிகிரி முடித்த மாணவராக இருந்தால் அவருக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷன்ல எக்ஸம்ஷன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் வந்து இன்டர்மீடியேட், அவருடைய ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அண்ட் ஃபைனல் அந்த மாதிரியான ஸ்டேஜஸை தாண்டி வர்றதுக்கு அவருக்கு குறைந்தபட்சம் 3.5 வருட காலம் ஆகும். ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டெடிகேட்டடா, அதாவது ஃபுல் டைமா இந்த படிப்புகள்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறாரு அப்படின்னா டிகிரி முடித்த மாணவராக இருந்தால் 3.5 வருடத்தில் கூட முடிக்க முடியும். ஓகே, சோ இதுதான் இந்த கால அவகாசம் அப்படின்றது. இதே சிஎம்ஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் 3.5 வருட காலம் ஆகும். ஏன்னா இந்த படிப்புகள்ல வந்து உங்களுக்கு சிஏல 3 years ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் இருக்கு. சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15 மாத காலம் தான் நீங்க ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் எடுக்க போறீங்க. அப்போ ஒரு 3.5 வருட காலத்திலேயே நீங்க சிஎம்ஏ படிப்புகளை முடிக்க முடியும். இப்ப நம்ம எந்த வேலை படிப்பு சூஸ் பண்ணாலுமே அதோட வேலை அப்படிங்கிறது என்ன விதமான வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது முக்கியமா நம்மளோட மைண்ட்ல ஓடும். வெளியூர்களுக்கு, வெளிநாடுகளுக்கு செல்ல முடியுமா அப்படின்னு எல்லாமே கூட யோசிச்சுதான் அந்த கோர்ஸையே நம்ம சூஸ் பண்ணுவோம். இப்ப சிஏ முடிக்கிற பட்சத்துல அதுக்கான வேலை வாய்ப்புகள் என்ன இருக்கு? ஃபாரின்ல எல்லாம் போய் ஒர்க் பண்ண முடியுமா? இல்ல, நான் ஆரம்பிக்கும் போது அப்படிதான் சொன்னேன். அதாவது இந்த தொழிற்படிப்புகளை தேர்ந்தெடுக்கிறதே எதுக்காகவா இருக்கும்னா, நமக்கு வந்து ஒரு சமூகத்துல நல்ல அந்தஸ்து கிடைக்கணும், கூடவே வந்து லட்சங்களில் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த தொழிற்படிப்புகளை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த தொழிற்படிப்பு அப்படின்ற ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்ற சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் இந்த 3 படிப்புகள்ல ஏதாவது ஒரு படிப்பை முடித்த மாணவருக்கு வந்து 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒன்னு வந்து இந்த படிப்புகளை முடித்து விட்டு அவர்கள் வந்து இந்த நிறுவனத்துல உறுப்பினர் ஆகலாம். உறுப்பினர் ஆயிட்ட பிறகு சொந்தமாக தொழில் தொடங்கும் வாய்ப்பு. நம்ம எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை ஆடிட்டர். ஸோ சிஏ முடித்த ஒருத்தர் வந்து ஆடிட்டர் ஆக போறாரு. இந்த நிறுவனத்துல பதிவு பண்ண பிறகு அவர் பிராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அவருடைய நிறுவனத்துல அவர் வந்து அவங்களுடைய கிளைண்ட்ஸ் அவங்களோட பிளேஸ்க்கு வர வச்சு அவங்களுக்கு தேவையான அக்கவுண்டிங் சர்வீஸ், ஆடிட்டிங் சர்வீஸ், டாக்ஸ் ஃபைலிங் சர்வீசஸ் எல்லாம் பண்ணலாம். இது சுயமாக தொழில் தொடங்கும் வாய்ப்பு. இது வந்து நல்ல சமூகத்துல அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்புன்னு சொல்லலாம். எப்படி நம்ம டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் சொல்றோமோ அதுக்கு ஈக்குவல் தான் நம்மளுடைய ஆடிட்டர்ஸ் இல்லையா. அதற்கு அடுத்த வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த படிப்பை முடித்தவர்கள் சிஏ, சிஎம்ஏ அல்லது சிஎஸ் இந்த 3 படிப்புகள்ல ஏதாவது ஒரு படிப்பை முடித்த ஒருத்தர் பெரிய நிறுவனங்கள்ல நேரடியாக வேலைக்கு செல்ல முடியும்.
சோ இப்ப எப்படி ஒரு சிறு நிறுவனங்கள் வந்து ஆடிட்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு அவங்களுடைய ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றது, ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றது, அவங்க புக்ஸ் ஆடிட் பண்றதுன்றத அந்த ஆடிட்டருடைய ஆபீஸ்க்கு போயிட்டு அந்த சர்வீஸை வாங்குவாங்க. இதே பெரிய நிறுவனங்கள், ஒருவேளை எம்என்சியா இருக்கலாம் அல்லது பெரிய பெரிய நிறுவனங்கள், கோடிகளில் முதலீடு செய்த நிறுவனங்கள் வந்து அவங்க ஆடிட்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு அந்த சர்வீஸை வாங்குறதை விட அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி முடிச்சவங்களையே அவங்களுடைய நேரடி வேலை வாய்ப்பின் மூலமாக அவங்களுடைய எம்ப்ளாயியா அவங்க ரெக்ரூட் பண்ணிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. நிறைய எம்என்சி கம்பெனிஸ்ல ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. சிஏ முடித்தவர்கள், சிஎம்ஏ முடித்தவர்கள் வந்து ஒருத்தர் 2 பேர்ல நூற்றுக்கணக்கில் வந்து பணிபுரிவாங்க. ஏன்னா அந்த நிறுவனம் மிக பெரியது, அவர்களுக்கு அத்தனை பேருடைய உதவி வந்து தேவைப்படும். சோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா பெரிய நிறுவனங்கள்ல வேலைக்கும் செல்ல முடியும். வேலை அப்படின்னா அவங்க ஒரு எம்ப்ளாயியா ஒர்க் பண்ண போறது கிடையாது, அந்த நிறுவனத்தை வந்து வழி நடத்த போகின்ற பொறுப்பு அவர்கள் கையில இருக்க போகுது. சோ அந்த நிறுவனத்தினுடைய பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவங்களுடைய அக்கவுண்டிங், ஆடிட்டிங், டாக்ஸ் ஃபைலிங்ஸ் மாதிரியான ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்கள வழி நடத்த போகின்ற வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு வழங்கப்படும். எல்லா பெற்றோருக்குமே இருக்கிற ஒரு 2 முக்கியமான ஒரு சந்தேகம் வந்து, இந்த படிப்பு முடிச்சா எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க, அல்லது ஃபாரின் ஜாப்ஸ் கிடைக்குமா. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே விரும்புறது வந்து ஃபாரின் ஜாப்ஸ் கிடைக்கணும் அப்படின்றது. நிச்சயமா இந்த படிப்புகளை முடித்தவர்களுக்கு அரசாங்க துறைகளிலும் வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. எப்படி வந்து ஒரு தனியார் நிறுவனம் வந்து அவங்களுடைய கணக்கு வழக்குகள், வரி சட்டங்கள் விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும்னா அவங்களுக்கு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் உடைய உதவி, சிஎம்ஏ படித்தவர்களுடைய உதவி தேவைப்படுகிறதோ, அதே மாதிரி தான் அரசாங்க நிறுவனங்கள், அரசாங்கத்துக்கு எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கிறது இல்லையா. டிரான்ஸ்போர்ட் கம்பெனிஸ், அவங்களுக்கு வந்து ஆவின் மாதிரியான பால் வழங்கும் நிறுவனங்கள், லாப நோக்கில் செயல்படும் நிறுவனமாக இருக்கலாம், அல்லது மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே தொடங்கப்பட்ட நிறுவனங்களாக இருக்கலாம். ஆக மொத்தத்தில் அரசு நிறுவனங்கள், அரசு வேலைகள்லயும் இவர்களுக்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்படி எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் அப்படின்னா, அரசு வேலையை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஆட்களை தேர்வு செய்யும் பொழுது அவர்களுக்கான போட்டித் தேர்வுகள் நடத்தப்படும். இப்போ ஒரு துறை சார்ந்த போட்டித் தேர்வுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு மருத்துவரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அவருடைய மருத்துவ சம்பந்தப்பட்ட அவருடைய கல்வி அறிவு, செயல்முறை அறிவு எல்லாம் எப்படி இருக்குன்றத ஆராய்ச்சிதான் ஆட்களை தேர்வு செய்வாங்க. அதே மாதிரி இந்த வணிகவியல் துறை சார்ந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யும் பொழுது இந்த சிஏ, சிஎம்ஏ அல்லது சிஎஸ் முடித்தவர்களுக்கு ஒரு போட்டித் தேர்வாக இருக்கலாம், அல்லது இன்டர்வியூ மாதிரியான நேர்முக தேர்வாக இருக்கலாம். இந்த தேர்வுகள்ல வந்து இந்த படிப்பை முடித்த ஒருத்தர், அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்ட் நாலேஜ் இருக்கும் இல்லையா, அந்த படிப்புகள்ல வந்து நிபுணத்துவம் இருக்கும். அப்ப நிச்சயமா இந்த தேர்வுகள்ல வந்து அவங்க வெற்றி பெறுவாங்க. அப்ப இந்த வேலை வந்து அவங்களுக்கு உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த படிப்பை முடித்தவர்களுக்கு சுயமாக தொழில் செய்யும் வாய்ப்பு, அல்லது பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலை செய்யும் வாய்ப்பு, ஒருவேளை அவர்கள் விருப்பப்பட்டால் அரசாங்க வேலை வாய்ப்பு அல்லது வெளிநாடு வேலை வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா சார். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்னன்னு கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்கம்மா. சிஎம்ஏ இப்போ முடிச்சுட்டு நமக்கு என்ன மாதிரியான ஜாப் என்ன மாதிரியான ஃபீல்ட்ல இருக்கும் அப்படின்னு? கண்டிப்பாமா, உங்களுடைய கேள்விக்கான பதில ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சார் வழங்குவாரு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கல்லூரி காலம் நிகழ்ச்சி தொடரும். I'm Sadhana. I'm from Karur. நான் இங்க வந்து என்எம்சில சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் படிச்சிட்டு இருக்கேன். இங்க வந்து சேஃப்டி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இருக்கு. ஹாஸ்டல்ல இருந்து அவங்களோட ஓன் டிரான்ஸ்போர்ட்லயே நம்ம காலேஜுக்கு கூப்பிட்டு வந்துருவாங்க. நெக்ஸ்ட் காலேஜ் முடிச்ச உடனே அந்த ஓன் டிரான்ஸ்போர்ட்லயே நம்ம ஹாஸ்டலுக்கு போயிருவோம். ஹாஸ்டல் ரொம்பவே சேஃபா இருக்கும். அங்கேயும் வந்து ஸ்டடி ஹார்ஸ் வந்து இருக்கும். அங்க வந்து ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் வந்து நம்ம ஸ்டடி பண்றோமா அப்படின்னு சூப்பர்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. டெஸ்ட் பேட்டர்ன்ஸ், டெஸ்ட் வந்துட்டு இங்க நிறைய நடக்கும். ஃபர்ஸ்ட் வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட், ரிவிஷன் டெஸ்ட், அப்படி வந்து நிறைய டெஸ்ட் நடக்கும். சோ நம்ம அந்த டெஸ்ட் எல்லாம் ப்ராப்பரா பண்ணோம்னாலே நம்மளுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ கண்டிப்பா வந்து என்எம்சி வந்து நம்மளுக்கு சிஎம்ஏ படிக்கிறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். இங்க வந்துட்டு டீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. நல்ல ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. ரொம்பவே நல்ல அட்மாஸ்பியர் இருக்கு. சோ நம்ம ஈஸியா சிஎம்ஏ வந்து கிளியர் பண்ணிடலாம் இங்க இருந்தா. கல்லூரி காலம் நிகழ்ச்சி தொடர்கிறது. நேயர்கள்ட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா. மேம், இப்ப சிஎம்ஏ படிக்கிறதுக்கு எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆகும் மேம்?
ஓகேமா, உங்களுக்கான பதில சார் வழங்குவாரு. இதுக்கு முன்னாடியான நேரம் கேட்டிருந்தாங்க சிஎம்ஏக்கான வேலை வாய்ப்புகள் என்ன அப்படின்னு. இவங்க வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கேட்கறாங்க. சிஎம்ஏயோட வேலை வாய்ப்புகள் பத்தி பேசணும் அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய ஓன் பிராக்டிஸ் பண்ண முடியும் அல்லது வேற ஒரு நிறுவனத்துல வந்து வேலைக்கு சேர முடியும். அவங்க வந்து ஓன் பிராக்டிஸ் அப்படின்றது அவங்க கிளைண்ட்ஸ்க்கு புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்றது, அந்த புக்ஸை வந்து ஆடிட் பண்றது, அவங்க ஸ்டாக் ஆடிட் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள். பொதுவாக அவங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுடைய காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கான மெத்தட்ஸை வந்து அவங்களுக்கு கைட் பண்ண போறாங்க. ஸோ இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்தியாவில் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய தொழில் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. பல விதமான நிறுவனங்கள் இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட நிறுவனமாக இருக்கலாம் அல்லது வந்து வெளிநாடுகளிலிருந்து வந்து இங்கு தொடங்கப்பட்ட நிறுவனமாக இருக்கலாம். எல்லா நிறுவனங்கள்லையுமே இவர்களுடைய உதவி வந்து தேவைப்படும். அப்போ உங்களுக்கு வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அல்லது எலக்ட்ரானிக்ஸ் மாதிரியான ஐட்டம்ஸ், மீடியா இண்டஸ்ட்ரி, அது மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கல்வி கட்டணம் அப்படின்னாவே அதை பத்தி டீடைல்டாவே பேசணும். எல்லாருக்குமே வந்து இது ஒரு சந்தேகம் இருக்கும். ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ன்னு சொல்றாங்க, எங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்குலாம் ஃபீஸ் பே பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை அப்படின்வாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னாவே லட்சங்கள்ல அல்லது இப்ப கோடிகள்ல கூட அதுக்கான கல்வி கட்டணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சிஏ, சிஎம்ஏ அல்லது சிஎஸ் படிப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த அச்சம் உங்களுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா இந்த படிப்புகளுக்கு இந்த கல்வி நிறுவனங்கள், சிஏ பொறுத்த வரைக்கும் ஐசிஏஐ நிறுவனம் அல்லது சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் ஐசிஎம்ஏஐ நிறுவனம் இருக்காங்க இல்லையா, இந்த நிறுவனங்கள் வச்சிருக்கிற கல்வி கட்டணம் வந்து மிக மிக குறைவு. சொல்லப்போனா சில ஆயிரங்கள்ல மட்டும்தான் இருக்கும். ஓகே, சிஏ பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த படிப்புகளை 5 வருஷ காலம் படிக்க போறாங்க. இந்த 5 வருஷ காலத்துல இந்த படிப்புகளுக்கான பேமெண்ட்ஸ் அப்படின்னா ஃபவுண்டேஷன் லெவல்ல ஒரு 9,200. ஓகே, இப்போ இன்டர்மீடியட் லெவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 18,000 rupees. அந்த மாதிரி தான் இதற்கான கல்வி கட்டணங்கள் இருக்கும். இன்னும் சிஎம்ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபவுண்டேஷன் லெவல்ல நீங்க ஒரு 6,000, இன்டர்மீடியட் லெவல்ல வந்து ஒரு 23,000, அந்த மாதிரி தான் உங்களுக்கு கல்வி கட்டணங்கள் இருக்கும். இதற்கு அடுத்து மாணவர்கள் வந்து எந்த முறையை தேர்ந்தெடுத்து இதற்கான படிப்புகளை தொடரப் போகிறார்கள், அதாவது இதற்கான கைடன்ஸ் வந்து அவங்க எங்க எடுத்துக்க போறாங்க. இப்ப நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில வந்து படிக்கணும் அப்படின்னா நமது கல்லூரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு கல்வி கட்டணம் இருக்கும். அங்க வந்து மாணவர் தங்கி படிக்க போறாங்களா, அல்லது இந்த மாவட்டத்திற்கு அருகாமையில வீடு இருக்கு அப்படின்னா நான் வந்து டே ஸ்காலரா இருந்து படிக்க போறேனா, நான் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ண போறேனா, எனக்கு வந்து பேருந்து வசதிகள் தேவையா. ஓகே, சோ இந்த மாதிரியான விஷயங்கள் சிஏ படிக்க போறேனா இல்ல சிஎம்ஏ படிக்க போறேனா அப்படின்றதெல்லாம் பேஸ் பண்ணி இதற்கான கல்வி கட்டணங்கள் இருக்கும். ஆனா இந்த கல்வி நிறுவனங்கள் இதற்கான கல்வி கட்டணமா நிர்வகிச்சிருக்கிறதுன்றது சில ஆயிரங்கள்ல மட்டும் தான் இருக்கும். அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. அதான் எங்க புள்ள பேரு மணிகண்டன், நாங்க விழுப்புரத்துல இருந்து பேசுறோம். ஓகே, என் புள்ள வந்து பிசிஏ படிக்கலான்ட்டு ஒரு எண்ணத்துல இருக்காரு. ஓகே, அதுதான் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்கலான்னு போன் பண்ணேன். ஓகே, அவங்க வந்து பிசிஏ அப்படின்றது வந்து நம்ம இந்த நிகழ்ச்சி வந்து சிஏ, சிஎம்ஏ அல்லது சிஎஸ் அந்த படிப்புகளுக்கான கல்வி ஆலோசனை வழங்கும் நிகழ்ச்சி. நிச்சயமா அந்த பிசிஏன்றது அந்த துறை சார்ந்த நிபுணர்கிட்ட நீங்க கேட்டு இதற்கான விளக்கத்தை பெறணும். ஏற்கனவே நாங்க பேசுறப்போ என்எம்சி வந்து பெருந்துறையில இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அங்க இருக்கிற பேராசிரியர்கள் பத்தி சொல்லுங்க. முக்கியமா அங்க என்ன விதமான டீச்சிங் மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுது இந்த படிப்புகளுக்கு? அதாவது இந்த பேராசிரியர்கள் பத்தி பேசணும் அப்படின்னா நம்ம கடந்து வந்த பாதையை பத்தியும் பேசணும். என்னன்னா 15 வருடங்களாக இந்த படிப்புகளுக்கு மட்டுமே நம்ம வந்து பயிற்சிகளை வழங்கிட்டு வரோம். நிச்சயமா இந்த படிப்புகளை வந்து ஒரு தகுதி வாய்ந்த பேராசிரியர் கிட்ட படிக்கும்போது மட்டும்தான் மாணவர்கள் வந்து நல்ல மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற முடியும். ஸோ இப்போ இந்த படிப்புகள்ல தேர்ச்சி விகிதம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி மூலமா படிக்கிற மாணவர்கள் வந்து சிஏல பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட் 2 லெவல் சொன்னோம் இல்லையா. ஃபவுண்டேஷன் லெவல்ல 75% வரைக்கும் பாஸ் பர்சன்டேஜ் எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்டர்மீடியட்ல பாத்தீங்கன்னா 50% வரைக்கும் பாஸ் பர்சன்டேஜ் எடுக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நம்மளுடைய சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் இன்னும் சொல்ல போனா ஃபவுண்டேஷன்ல 100% வெற்றி வந்து மாணவர்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். இன்டர்மீடியட்ல வந்து 75% வெற்றி. எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா இங்க இருக்கிற தகுதி வாய்ந்த பேராசிரியர்கள். இந்த படிப்புகளை பொறுத்த வரைக்கும் சாதாரணமா ஒருத்தர் கிட்ட போய் நான் கோச்சிங் எடுக்க முடியாது. இந்த துறை சார்ந்த வல்லுநர்கள், ஏற்கனவே இந்த படிப்பை முடித்தவர்கள் மட்டுமல்லாமல் அவங்க வந்து பிராக்டிஸ் பண்றவங்களா இருந்தாங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் இந்த படிப்புகளுக்கான கோச்சிங் வந்து அவங்க கொடுக்க முடியும். ஸோ நமது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி பொறுத்த வரைக்கும் ஒரு சிஏ, சிஎம்ஏ முடித்தவர்கள், இந்த துறையில் பணிபுரிபவர்கள், அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கிறவங்களாவும் முழு நேர கல்லூரி பேராசிரியர்களாகவும் இங்க இருக்கிறாங்க. அதனாலதான் ஒவ்வொரு வருஷமும் நல்ல தேர்ச்சி விகிதத்தை வந்து நம்ம கொடுத்துட்டு வர முடியுது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா குறிப்பா என்எம்சியோட சாதனைகள் அப்படின்னா எதை குறிப்பிடுவீங்க? அதாவது இந்த படிப்புகளுக்கு வந்து முழு நேர கல்லூரியாக செயல்படுவதே என்எம்சியோட சாதனை தான். ஏன்னா
இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுல விழிப்புணர்வின்மை, இப்படி ஒரு படிப்பு இருக்கு, நிறைய வேலைகள் இருக்கு, அதாவது நான் வேலை வாய்ப்பு இருக்கான்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. வேலைகள் நிறைய இருக்கு, இதை முடித்தவர்களுடைய எண்ணிக்கை தான் குறைவா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த படிப்புக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தியது, ஒவ்வொரு வருடமும் பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை சந்திச்சு இந்த படிப்புகளை எப்படி படிக்கணும்ன்ற விழிப்புணர்வு கொடுப்பது, பல ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு இதற்கான பயிற்சிகளை வழங்குவது, நல்ல தேர்ச்சி விகிதத்தை கொடுப்பது, தகுதி வாய்ந்த ஆசிரியர்களுடைய பயிற்சியை கொடுக்கிறது, முழு நேர கல்லூரி, முக்கியமா முழு நேர கல்லூரி. சோ ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 8 மணி நேரம் முதல் 10 மணி நேரம் வரை மாணவர்கள் படிக்கணும் அப்படின்றத என்ஷூர் பண்ணி, ஏன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாதான் அவங்களால நல்ல மதிப்பெண்ல தேர்ச்சி பெற முடியும். சோ இந்த வழிவகை தெரியாத மாணவர்கள் தான் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் மட்டும் செலவு பண்ணி படிச்சுட்டு இந்த படிப்புகள் ரொம்ப கடினமான படிப்பு அப்படின்னு ஒதுக்கி வச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இதற்கான விழிப்புணர்வு கொடுத்து மாணவர்களுக்கு பயிற்சியும் வழங்கி நிறைய மாணவர்களை ஒரு சக்சஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டா, சக்சஸ்ஃபுல் ஆடிட்டரா மாத்தி இருக்கிறது தான் என்எம்சியோட சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா சார். அடுத்த நேயர், வணக்கம். ஹலோ, சொல்லுங்க சார், உங்களோட கேள்வி என்ன? இல்ல மேடம், இப்ப பாசிங் பாத்தீங்கன்னா சிஏல ஹலோ சொல்லுங்க சார், நீங்க உங்களோட கேள்வியை தொடர்ந்து சொல்லலாம். மேடம், பிஏல பாஸ் பண்றவங்களுடைய பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 6%, 20%, 16% தான் வருது. இந்த அளவுக்கு கடினமா பரீட்சைகள் இருக்குமா, இல்ல அதனுடைய இது எப்படி அதனுடைய ரிசல்ட் போடுறாங்க அப்படிங்கறது? கண்டிப்பா சார், நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கான பதில் கிடைக்கும். அடுத்த நேயர், வணக்கம். இந்த நேயர் கேட்ட கேள்வி பயங்கர டஃப்பா இருக்குமா? இந்த படிப்புகள் ஒரு தொழிற்படிப்பு, அதை எல்லாருமே புரிந்து படிக்கணும். இது தொழிற்படிப்பு, எப்படி ஒரு மருத்துவம், ஒரு பொறியியல், சட்டம் இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படிப்பு தொழிற்படிப்பு. நிச்சயமாக நீங்க மேம்போக்காக படித்தால் இந்த படிப்புல வெற்றி பெற முடியாது. ஓகே, நீங்க என்ன பண்ணணும், ஆழ்ந்து படிக்கணும். இந்த படிப்புகள்ல உங்களுக்கு நிபுணத்துவம் இருக்கணும். அப்பதான் இந்த படிப்புகள்ல நீங்க வெற்றி பெற முடியும். இவர் கேட்கிற கேள்வி சரியான கேள்விதான். நிறைய பேர் இந்த படிப்பை எடுத்துட்டு முடிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. அதற்கான முக்கியமான காரணம் அவர்கள் முழு நேரமாக இந்த படிப்புக்காக ஒதுக்கி படிப்பதில்லை. அவங்க பார்ட் டைமா படிக்கிறது, கூடவே ஒரு டிகிரி கோர்சஸ் எடுத்து படிக்கிறது, அல்லது ஒரு பார்ட் டைம் ஜாப்ஸ் போயிட்டு படிக்கிறது, அந்த மாதிரி படித்தால் இந்த படிப்புகளை முடிக்க முடியாது. தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னாடி ஒரு அண்மை செய்தி. டெல்லியில் நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் TR பாலு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். கல்லூரி காலம் நிகழ்ச்சி தொடர்கிறது. அடுத்த கல்வியாண்டுக்கான அட்மிஷன் NMCல எப்போ தொடங்குது சார்? உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது? அடுத்த கல்வியாண்டுக்கான அட்மிஷன்ஸ் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதிப்பெண்களுக்காக நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படின்னால்தான் ஒவ்வொரு வருஷமே மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பாஸ் பண்ணக்கூடிய மாணவர்கள், அவங்க பெற்றோர்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்க குழந்தைங்க என்ன படிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடியே நம்ம கல்லூரியை தொடர்பு கொண்டு அட்மிஷன்ஸ் முடிச்சிருவாங்க. பொதுவாகவே அட்மிஷன்ஸ்க்குன்னு வரவங்க கிட்ட நாங்க கொடுக்குற அட்வைஸ், நீங்க எங்களோட கல்லூரிக்கு வாங்க, இங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை பாருங்க, அதுக்கப்புறம் நம்மளோட இணையதளங்கள், அங்க இருக்கிற மாணவர்கள் படித்திருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். இப்ப பெருந்தொற்று காரணமாக நிறைய பேர் டிராவல் பண்ணி வர்றதுக்கு கொஞ்சம் விரும்புறது கிடையாது. பட் நீங்க நம்மளுடைய தொலைபேசி எண்கள் நம்ம திரையில கொடுத்திருக்கிறோம். நம்ம இணையதளம் லைக் nmcauditcollege.com அப்படின்ற நம்மளுடைய இணையதளம், இங்கெல்லாம் போய் பாத்தீங்கன்னா நம்ம கல்லூரியை தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த எண்களுக்கு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா நமது கல்வி ஆலோசகர்கள் இருப்பாங்க. அவங்க நீங்க என்ன படிக்கலாம், CA படிக்கலாமா, CMA படிக்கலாமா, எப்படி படிக்கணும் அப்படின்ற வழிமுறைகள், எப்பத்துல இருந்து சேர்க்கை தொடங்குகிறது அப்படின்ற வழிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்ப பொதுவாகவே மாணவர்கள் NMC மூலமாக இந்த CA CMA படிப்புகளுக்கு இந்த ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா நமது கல்லூரியில சேர்ந்த உடனே அவங்களுக்கான எல்லா ப்ரொசீஜர்ஸையும் நம்மளே பார்த்துக்குவோம். அதாவது இந்த கல்வி நிறுவனங்களுக்கு அவங்க செலுத்த வேண்டிய கட்டணங்களை எப்படி செலுத்தணும், அங்கிருந்து புத்தகங்களை எப்படி வரவேற்பது, அல்லது அவங்க எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதுல இருந்து எல்லா விஷயங்களுமே நமது கல்லூரி நிர்வாகமே நேரடியாக பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளித்தமைக்காக நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். நேயர்களே, இத்துடன் கல்லூரி காலம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.